ஹாய் மக்களே. இன்னைக்கு நம்ம மகி ஹெர்பல்ஸ்ல நம்ம தோட்டத்துல உள்ள பொருட்களை வச்சு எப்படி ஹேர் ஆயில் ரெடி பண்றதை பார்க்க போறோம். இதுதான் ரோஸ்மெரி. இது ரொம்ப ஒரு வாசனையான ஹெர்பல்ஸ் சொல்லலாம். இது நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நியூ ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டீட்ரி. இது ஹேர் ஆயில ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு நியூ ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லலாம். இது மகிழம்பூ. இதுவும் ரொம்ப ஒரு வாசனையான ஒரு ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை ஸ்ட்ரென்த் அண்ட் ஷைனிங்கா ரொம்ப வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மருதாணி அண்ட் வல்லாரை. இந்த ரெண்டுமே கிரே ஹேரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேர் வந்து அடர்த்தியா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை. இது நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேர்ல உள்ள ஸ்பிளிட் சென்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஹேரை ரொம்ப ஈரப்பதமா வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கரிசலாங்கண்ணி. இது நம்ம முடி வளர்ச்சிக்கு ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். இது ஒரு மல்டி டாஸ்கர். எல்லா ஹேர் ஃபால் ப்ராப்ளத்துக்கும் இது சொல்யூஷனா கண்டிப்பா இருக்கும். அதனால எல்லா ஹேர் ஆயிலுக்குமே கரிசலாங்கண்ணி தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு செம்பருத்தி பூ அண்ட் செம்பருத்தி இலை. இது நம்ம ஹேருக்கு நேச்சுரலா ஒரு கண்டிஷனர் கொடுக்கும் அண்ட் பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹேரை வந்து நல்லா வளர வைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கீழா நெல்லி. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வழுக்க தலையில கூட முடி வளர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் நம்ம ஹேரை ரொம்ப ஷைனிங்கா காட்டுறதுக்கும் இந்த ஹெர்பல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் பொடுதல்னு சொல்லுவாங்க. நம்ம ஹேர்ல உள்ள பொடுகை வந்துட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம ஹேர்ல ஏதாவது பேச்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாவே கிளியர் பண்ணிடும். இது வந்து ட்ரை ஹெர்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணி வடை தட்டி நிழல்ல காய வச்சு ஆயில மிக்ஸ் பண்ணி காய்ச்சுவோம். இதுல வந்துட்டு வெந்தயம், கருஞ்சீரகம், வெங்காயம், நெல்லிக்காய், வெட்டி வேர் இந்த மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணி நிழல்லையே காய வச்சு இதை ஹேர் ஆயில காய்ச்சும் போது இதையும் இன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். இந்த எல்லா ஹெர்பல்ஸும் டைரக்டா நம்ம கார்டன்ல இருந்து எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி தான் நம்ம ஹேர் ஆயில வந்து ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க. தேங்க்ஸ் மக்களே.